கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூக தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம், ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த பூமியில் இருக்கிற 100% மக்களையும் அவர் தான் படைத்தார். அவருடைய பிள்ளைகள் தான். அத்தனை பேருக்குமே அவர் நன்மை செய்கிறவரா இருக்கிறார். ஆனா ஒரு சிலரை பிரத்யேகமா தன்னை வெளிப்படுத்தி அவர் நன்மை செய்கிறத கண்கூடா நம்ம உணர முடியும். நிறைய பேருக்கு அநேக நன்மைகள் உண்டு. ஆனா பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே அதை மறைத்து வைத்துக் கொள்வாங்க. அது பெரிய தப்பு, பெரிய பாவம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆண்டவர் பூமியெங்கும் நம்மை சாட்சியா இருக்க சொல்லியிருக்கிறார். வேதவசனம் பாத்தீங்கன்னா சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். ஜனங்களுக்குள்ளே தேவனை புகழுகிறவர்களாயும் சாட்சி சொல்லுகிறவர்களாயும் நாம் இருக்கணும். சாட்சிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காரியம், உயிர்ப்பிக்கிற காரியம். அது அநேகருக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயம். நாம என்ன செய்கிறோம், நமக்கு நல்லது செய்தார் போதும், அதை போய் எப்படி சொல்றது அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லாம எல்லாரும் தேவ சபையிலே போய் ஜனங்களுக்கு மத்தியிலே சாட்சி சொல்லுகிறவர்களா இருக்கணும். அப்படி சொல்லும் போது தேவன் ரொம்ப பிரியப்படுகிறவரா இருக்கிறார். மனுஷனுடைய சாட்சியினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும். நம்ம வாழுகிறதே சாட்சியா இருக்கணும். நமக்கு அவர் செய்த நன்மைகளை புகழை சொல்லுகிறவர்களா இருக்கணும். அப்படி சொல்லும் போதுதான் தேவன் பிரியப்பட்டு நம்மை அதிக அதிகமாய் சாட்சி சொல்ல உயர்த்துவார். இந்த பிள்ளைக்கு ஒரு நன்மை செஞ்சா அது சந்தோஷமா எல்லாரிடத்திலும் சொல்லுது, அப்ப இன்னும் அதிக அதிகமான நன்மைகளை இதுக்கு கொடுக்கலாம்னு நினைப்பார். சாட்சி சொல்லாதவர்கள் அநேக துன்பங்களை அனுபவிப்பாங்க. ஏன்னா உனக்கு செஞ்ச பிரயோஜனம் இல்லை, நீ யார்கிட்டையும் போய் சொல்ல போறதுல, அப்போ உனக்கு எதுக்கு அப்படின்னு நினைப்பார். அதனால தயவாய் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க தேவன் செய்த